வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது ட்ரிகாலா அப்படின்ற ஒரு தெலுங்கு மூவி தமிழ் டப்பிங்கோட சன் நெக்ஸ்ட் ஓடிடி ஆப்ல அவைலபிளா இருக்கு. அஜய், மாஸ்டர் மகேந்திரன் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படம் பூர்வ ஜென்ம சாபம், மறுபிறவி இது மாதிரி நிறைய சூப்பர் நேச்சுரல் விஷயங்கள் அடங்கிய ஒரு த்ரில்லர். கதைன்னு பார்த்தீங்கன்னா பல வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு ராயல் ஃபேமிலியை சேர்ந்த ஒரு நபர் ஒரு மாட்டை பலி கொடுக்குறாரு. அதனால பார்த்தீங்கன்னா, அந்த ஊருக்கே சாபம் வருது. அது மட்டும் இல்லாம அந்த குடும்பத்தில ஒரு பெரிய சாபம் தலைமுறை தலைமுறையா வந்து தொடர்ந்துட்டு இருக்கு. அதாவது அதில பொறக்கக்கூடிய குழந்தைகள் வந்து ஏதோ ஒரு குறைபாடோடயே பொறக்குறாங்க அப்படின்ற மாரியான ஒரு சாபம். ஸோ இது மாரியான குடும்பத்தை சேர்ந்த ஒரு வாரிசு தான் வந்து அஜய். ஸோ அஜய் என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் பண்றாரு அப்படின்றது ஒரு தனி ட்ராக்கா போயிட்டுருக்கும். அப்படியே பேரலலா நம்ம மாஸ்டர் மகேந்திரனோட ட்ராக்கு. அவரு வந்து ஒரு இன்ஜினியரா இருப்பாரு. ஒரு வேலை விஷயமா ஒரு பங்களாவ ரெனோவேட் பண்ண போயி, எக்கு தப்பா அந்த பங்களால இவரும், இவரோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஒரு சிலர் மாட்டிக்கிறாங்க. அங்கருந்து வெளிய வரதுக்கு இவங்க என்னென்ன முயற்சிகள் எடுக்குறாங்க. அண்ட் இந்த கதைக்கும், அஜய் கதைக்கும் என்ன மாதிரியான கனெக்ஷன் இருக்கு. மந்திர சக்திகள காப்பாத்த முயற்சி பண்ற அந்த குரூப்புக்கு என்ன ஆகுதுன்ற மாரி நெறைய விஷயங்கள சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். இந்த படத்தோட ஸ்டார்ட்டிங்லயே ஒரு விஷயம் சொல்றாங்க. அதாவது சனாதன தர்மப்படி முன் ஜென்மத்துல நம்ம பண்ண பாவத்தோட விளைவு இந்த ஜென்மத்துல ஏதோ ஒரு குறைபாடோட பொறப்போன்ற மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்றாங்க. என்னடா இவ்வளோ ஒஸ்டான ஒரு விஷயத்த பேசுறாங்களே, ரொம்ப பூமர்த்தனமா இருக்கே அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கும்போது இன்னொரு பூமரோட என்ட்ரி. அது வேற யாருமே இல்லை, நம்ம சோலார் ஸ்டாரான மகேந்திரன் தான். தன்னை ஃபோன்ல கலாய்ச்சி ஓட விட்டவங்களை நேரில் போய் அடிச்சு திம்சம் பண்றாரு. அதை பார்த்த உடனே ஒரு பொண்ணு இம்ப்ரெஸ் ஆகி லவ் பண்ணுது. இருந்தாலும் இவர் வந்து ஜஸ்ட் கேஷுவலா அவாய்ட் பண்றாரு. அதுக்கப்புறம் வம்படியா போய் பேய் பங்களால மாட்டிக்கிட்டு சிக்கி தவிக்கிறாரு. இதை தவிர இந்த படத்தில் அவருக்கு பெருசாக ஸ்கோப் அப்படின்றது இல்லை. அஜயோட போர்ஷனை பொறுத்த வரைக்கும் அந்த பாஸ்டில் நடந்த சம்பவங்கள் அப்படின்றது கொஞ்சம் ஓகேவாக இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் ஏன் அவர் அப்படி மாறினாரு, அதுக்கான அந்த காரணங்கள் அப்படின்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப கிளம்சியாக அண்ட் சினிமேட்டிக்காக இருந்துச்சு. கதைக்கு பெருசாக சம்மந்தமே இல்லாத வில்லன்கள், அதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் ஒரு குரூப், அதாவது மந்திர சக்திகளை காப்பாற்றுறன்ற மாதிரியான ஒரு குரூப் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க கோமாளித்தனமா அப்படின்றது சத்தியமாக புரியவே இல்லை. பயங்கரமான லிங்க் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தமே இல்லாத மாதிரியான ஒரு ஃப்ளோவில் தான் கதை போச்சு. ஓவரால் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப சுமாராக எடுக்கப்பட்ட ஒரு படம். மேக்கிங் வைஸுமே ரொம்ப ரொம்ப சுமாராக தான் இருந்துச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்கிப் அப்படின்னு தான் சொல்லுவேன். என்னோட ரேட்டிங் 2/5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆங்காங்கே கொஞ்சம் வைலன்ஸ் இருக்கும். மற்றபடி பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.